வந்தாச்சு, இறங்க. வழி உடையா இறங்குறாங்க. சீக்கிரம் இறங்கவா. சின்னசாமி, நீ ஊர்ல இல்லாதப்போ அந்த ராஜதர ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஜனாதிபதி வருகை. என்ன மேல குரல் கேக்குது? ஆண்டவனா பேசுறது? சுங்குவார் சத்தத்தில் கோர விபத்து. போதை மருந்து பிடிபட்டது. பிரேமானந்தா பேப்பரும் வாங்க மாட்டீங்க, வாங்கினவனை படிக்கவும் விட மாட்டீங்க. வந்துட்டானே. மதுவிலக்கு போலீஸா? மதுவிலக்கு போலீஸா இருந்தா மாமூல் கொடுத்தா போயிருவான் ஐயா. இவன் ஆபீசரை கொலை பண்ணிட்டு 6 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கான். அவங்கிட்ட மெதுவா நைஸா பேசி நம்ம பக்கம் எடுத்துருவோம். அப்பதான் பின்னால உபயோகரமா இருக்கும். பிரசிடண்ட் நீ பிரசிடண்டா? பஞ்சாயத்து போர்டு மெம்பர்ல டெபாசிட்டே போயிருச்சு. பிரசிடண்ட் ஜெயிலாம் எப்படி இருந்துச்சு? ஜெயிலுக்கு போறது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்ல. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சின்னசாமி ஒண்ணும் பேசாம போறானே, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? சொல்லிருப்பான். அடுத்ததா கொலை பண்றதுக்கு ஆளை பார்க்க சொன்னா அதுக்குள்ள நீ என்ன இவ்வளவு அருவாள் எடுத்து கொடுப்பா போல. கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கறது இந்த மழை ஒண்ணுதான். 2 வருஷமா மழையே பெய்யாம குடிக்கிற தண்ணி கூட ஊர்ல பஞ்சங்க. கொழா போடுறதுக்கும் கிணறு வெட்டுறதுக்கும் அரசாங்கம் கொடுத்த பணத்தை ராஜதர வீட்டுல உட்காந்து எம்எல்ஏங்களும் ஆபீசர்களும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. நீங்க காலடி எடுத்து வச்ச நேரம் ஊர்ல நல்ல மழை பெய்யுது. இந்த ரிஷி சங்கர் படத்துல மழை பெய்யுமே அந்த மாதிரி இல்ல? அப்பா அப்பா, அம்மா சொல்றாங்க ஜெயில இருக்க வேண்டியவங்க வெளியே இருக்காங்களா, வெளியே இருக்க வேண்டியவங்க ஜெயில இருக்காங்களா? அது உண்மையாப்பா? சொல்லுங்கப்பா. இவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? பழைய சினிமா வால் போஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரியே இன்னைக்கே எல்லாரும் சினிமா பாருங்க, இன்றைய கடைசி இப்படி ஒரே கூச்சல் கலாட்டா. நீ என்ன பத்தி சொல்றியா? இரு, நான் உன்னை பத்தி சொல்றேன். அப்பா அப்பா, அம்மா ஒன்னு நினைச்சு ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னங்க, நானும் புள்ளையும் தான் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம். தப்பு பண்றவங்க தாங்க வருத்தப்படணும், வெக்கப்படணும். நம்ம மனசாட்சிக்கு உண்மை எதுன்னு தெரியறப்ப யாருக்கு பயப்படணும்? இத்தனை நாளா எனக்குள்ளேயே நான் பேசிட்டு இருந்த மாதிரி இப்பவும் நானே பேசிட்டு இருந்தா என்ன பைத்தியக்காரனே முடிவு பண்ணிடுவாங்க. பேசுங்க. பேசுங்கப்பா. அப்பா பேசுங்க, பேசுங்கப்பா. அப்பா, அந்த கப்பல் மூழ்கி போச்சு, இன்னொரு கப்பல் செஞ்சுட்டாங்கப்பா. ஏண்டா, அதான் ஏற்கனவே ஒரு கப்பல் மூழ்கி போச்சுல, அதுக்கப்புறம் இன்னொன்னு செஞ்சு என்ன பண்ண போற? கப்பலோட்டிய தமிழ்னு நானும் ஒரு பட்டை வாங்க போறேம்மா. பஞ்சாயத்து யூனியன் கிராமத்துல எல்லாத்துக்கும் கொடுத்த பட்டா நிலத்துக்கு இந்த நிலவரி வரி இதெல்லாம் 2 வருஷமா யாரும் கட்டல. அதை உடனே கட்டணும்னு சொல்லி ரெவன்யூ அதிகாரி அறிக்கை விட்டுருக்காரு. பட்டா பண்ணி கொடுத்த நிலமா? அப்படி யாரும் இங்க நிலத்தை அனுபவிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கும் இந்த விஷயம் புரியல. ஏன்னா நான் மிலிட்டரி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதான் இதுல யார் வரி கட்டணும்னு ஒரு 100-150 பேர் லிஸ்ட் போட்டிருக்கு. வீரையன், வெங்கட்டு, அருணாச்சலம், வெள்ளையன், குப்பை, முனியன், மன்னாறு, மங்கம்மா, காமாட்சி, வடிவு, கருத்தான், செவல, சின்னசாமி உன் பேர் போட்டிருக்கு. ஐயா, நாங்க யாரும் 1 சென்ட் நிலத்துல கூட சொந்தமா சாகுபடி பண்ணலையே. அப்புறம் எப்படி எங்க பேர்ல பட்டா இருக்கும்? சின்னசாமி, நீ எதுக்கு கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு ரெவன்யூ அதிகாரியும் விசாரிச்சுட்டு வா. இது ரொம்ப நாள் சமாச்சாரம்.
10 வருஷத்துக்கு முன்னாடி 200 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கர்னு புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு வரியெல்லாம் கூட உங்க பழைய பிரசிடென்ட் ராஜதுரை தான் கட்டிட்டு வந்தாரு. அதுக்கான ரெக்கார்டு இது. இத பாருங்க. அந்த ராஜதுரை இது நாள் வரைக்கும் எங்களோட உழைப்பை மட்டும்தான் உறிஞ்சான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது எங்க உரிமையும் பறி போயிருக்குன்னு. என்ன அநியாயம்! ஊர் ஜனங்க மேல பட்டா உழைக்கிறது அவங்க, உண்டு கொழுக்கிறது உருட்டி மிரட்டுறது இவனா? எங்க சொந்த பூமின்னு எங்களுக்கே தெரியாம இத்தனை நாளா அதுல வேலை செஞ்சு நாங்க கூலி வாங்கிட்டு இருந்தோம். எங்க பட்டா நிலத்தை வச்சு ஏமாத்தி அவன் நம்ம புத்தர் காந்தி மாதிரி வேஷம் போட்டு தெரியுறோம். போட பைத்தியக்காரா, நம்ம ஊர் ஜனங்கள் இருக்காங்களே, அவங்க உண்மையான காந்தியை தான் கொல்லுவாங்க. உண்மையான புத்தர் சொன்னதை ஏத்துக்காம அவரையே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. ராஜதுரை மாதிரி போலிகளை தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. உழைக்கிறவன் யாரு, உல்லாசி யாருன்ற உணர்ற புத்தி இருந்தா இந்த ஊர் என்னைக்கு உறுப்பிட்டு இருக்கும். சட்டப்படி இந்த பட்டாக்களை ஜனங்களுக்கு சொந்தமாக்க என்னதான் வழி? சட்டங்கிறது முட்டைக்குள்ள இருக்க குஞ்சு மாதிரி, அதை அடக்காத்து சூடு ஏத்தினாத்தான் வெளியில வரும். அது மாதிரி சட்டத்தை நிலநாட்ட ஜனங்களை திரட்டு, சூடு சொன்ன ஏத்து. இப்பவே புறப்படுறேன். இது நாள் வரைக்கும் சினிமா வண்டி ஓட்டி ஓட்டி ஜனங்களை தியேட்டர் வாசல்ல நிக்க வச்சேன். இப்ப அதே ஜனங்களை அந்த ராஜதுரை வீட்டு வாசல்ல நிக்க வைக்கிறேன். என்னடா எல்லாரும் போர் பரணி பாடிட்டு வரீங்க? போர் பரணி பாடிட்டு வரல, எங்க உரிமையை கேட்க வந்திருக்கோம். அதுக்கு ஏன்டா தேர் இழுக்க வர மாதிரி ஊர் முழுக்க திரண்டு வந்திருக்கீங்க? தேர் இழுக்க வரல, எங்க பட்டாவெல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்கோம். ஓ பட்டாவா? என்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போற மாதிரி கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த நரகத்துல இருந்து விடுதலை வாங்குறதுக்கு வழி கண்டிருக்கோம். என் பேச்சுக்கே எதிர் பேச்சா? இதெல்லாம் எப்படா கத்துக்கிட்ட? எல்லாம் உங்க புண்ணியத்துலதான். நீங்க என்ன அனுப்பின ஜெயில்ல நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஜெயிலியா? ஆமா, ஒருத்தனை கடல்ல தள்ளனா கிழிஞ்சல தான் எடுத்துட்டு வருவான். ஆனா நான் முத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மக்களோட சொத்து பூரா ஓங்கிட்டு தான் இருக்கு. அந்த பட்டாவெல்லாம் இப்பவே கொடுத்துரு. நீங்க என் லைனுக்கு வர மாட்டீங்க, நான் உங்க லைனுக்கு வர்றேன். இந்தாங்கடா உங்க பட்டா, வந்து எடுத்துட்டு போங்க. ஒட்டு மீசக்காரன் கிட்ட வராத. உண்மையிலேயே மீச வச்சிருக்கிறவன் உயிர் மேல ஆசை இருந்தா தைரியமா வந்து எடுத்துட்டு போங்க. பொட்ட பசங்க, எவனுக்கு தைரியம் இருக்கு என்ன தவிர? நான் தான் உங்க கூட இருக்கனே. டேய் முனியா, எடுத்துக்க. ஐயோ எனக்கு வேணாயா. என்ன காளி, உனக்கு எப்படி வசதி? ஐயோ எனக்கு வேண்டாயா. டேய் முக்கையா, எடுத்துக்கடா. நான் புள்ள குட்டிக்காரனுங்க, வரணுங்க. இப்ப தெரியுதாடா ஜனங்க யார் பக்கம்னு? தெரிஞ்சுக்க, எல்லாம் எங்க ஐயா தயவுல வாழ்ற கழுதைங்க. அவரை வள்ளலா நினைச்சு வாழ்த்துறவங்க. அப்புறம் ஏன்டா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. ஐயா உன்னையும் தான் போ. நீ ஏன்டா என்ன நிக்கிற? பட்டா எடுத்துட்டு போறியா? எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போடா.
ஆ